ஆர்கே நகரில் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்குறாரு. பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க? இவர் நல்லவர், வல்லவர், அம்மாவின் தொகுதியில் போட்டிடுறாரு, அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்கன்னு கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டைலில் நம்ம இந்த இதை காப்போம் கொடுங்க. அவர் ஸ்டைலில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா அவர்கள் பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க, நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தை கூறியதை போல எனக்கு பின்னாலே 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். அந்த செய்தியை நனவாக்குகின்ற நேரம் இந்த நேரம். இது ஆரோக்கிய நகர் அம்மாவுடைய வாக்கு தேவ வாக்கு. அந்த தேவ வாக்கை இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு மதிப்புக்கு மரியாதைக்கும் டிடிவி கூட சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நன்றி செலுத்துவேன். அதாவது அண்ணன் சந்திரன் இந்திரன்னு சொல்லுவாங்க எங்கள் கேண்டிடேட்டு. இது எதுக்கு? அதில் கூட தப்பாக சொல்கிறாரு. அம்மா அசம்பிளியில் சொன்னார், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். அதை கூட சரியாக புரிஞ்சிக்காமல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும். அதை ஒரு பை எலெக்ஷனில் இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க, அது மூலம் நடக்கும்னா 122 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே அவங்க கூட இருக்கோமே. இதில் நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன, அதுக்கு இதுக்கு என்ன அதான் என்ன சொல்கிறாரு, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறதுனா அண்ணன் டிடிவி தினகரன் சொல்கிறார். அதான